அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்கள் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களது இறங்கப்பணிகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஆமென் சொல்லலாமா? நல்ல பைபிளை கீழே வச்சு நல்ல 2 கையும் உயர்த்தி अच्छे से बाइबल नीचे रखकर दोनों हाथ उठाकर சில நிமிடங்கள் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर को आज स्तुति करेंगे. நல்ல வார்த்தையை கேட்டோம். अच्छे शब्दों को हम सुने हैं. அடுத்த 2வது பிரசங்கத்தை கேட்கும் முன்பதாக संदेश को सुनने से நம்முடைய पहले உள்ளங்களை ஒப்புக் கொடுப்போம். अपने मन को हम सौंपेंगे. ஆண்டவரே, என்னோடு மறுபடியும் பேசும் दोबारा கேட்போம். बात कीजिए. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் खोलकर स्तुति करेंगे. உள்ளத்தை திறந்து अपने ஸ்தோத்திரம் हृदय को खोलकर स्तुति करेंगे. சத்தமே கேட்கல. आपकी आवाज मुझे सुनाई नहीं आ रहा நல்ல है. சத்தமா துதிக்க जोर வேண்டும். से स्तुति करेंगे. வாயை திறந்து मुंह துதிக்க खोलकर வேண்டும். स्तुति करेंगे. நல்ல தெளிவா கர்த்தரை துதிக்க வேண்டும். साफ होकर परमेश्वर स्तुति करना நல்ல चाहिए. இன்னும் சத்தத்தை உயர்த்தி துதிக்க வேண்டும். और जोर से परमेश्वर स्तुति करना है. நல்ல கர்த்தரை துதிக்கும் सब போது स्तुति करते समय கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி परमेश्वर आत्मा வருவார். जी उतर कर आएंगे. கர்த்தர் நம்மோடு பேசுவார். परमेश्वर हमसे बात நம்முடைய करेंगे. உள்ளத்திலே கர்த்தருடைய வார்த்தை हमारे मन में துணிக்கப்படுவார். परमेश्वर की शब्द प्रकट சத்துரு வல்லமைகளை करेंगे. அகல பண்ணுவார். शत्रु की सारी सामत को துதிங்க, दिखाएंगे. நல்ல स्तुति துதிங்க, करेंगे, ஸ்தோத்திரம் स्तुति பண்ணுங்க, करेंगे, நல்ல स्तुति கர்த்தரை करेंगे. ஆராதனை सब பண்ணுங்க. परमेश्वर को अच्छे से आराधना करेंगे. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. अच्छे से अन्य भाषा में बोलिए. ஆவியில நிறைந்த आत्मा கர்த்தரை में भरकर துதிங்க. परमेश्वर की स्तुति ஆண்டவரே, कीजिए. இந்த காலையில ஒரு முறை கூட என்னோடு பேசுவீராக. परमेश्वर सुबह के समय फिर एक बार मुझसे बात कीजिए. தொட்டெழுவீராக. मुझे छूइए परमेश्वर. வல்லம் என்பது இறங்கி आपकी வருவதாக. सामर्थ मुझ पर आने दीजिए. அபிஷேகம் எனக்குள் இறங்கி आपके अभिषेक வருவதாக. मेरे अंदर आने दीजिए. கிரியை செய்வீராக. वो कार्य करने दीजिए पिता. ஓ ராமா கபாலாமா ஷகலா பவுனி அந்தனாமா. பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा जी, இந்த காலையில வரவேற்கிறோம். सुबह के समय स्वागत करते हैं. வார்த்தையின் மூலம் எங்களோடு இவ்வளவு நேரம் பேசினீர். आपके वचन के द्वारा इतना देर आपसे बात தொடர்ந்து की है உம்முடைய परमेश्वर. வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசுவீராக. आपके वचन के द्वारा आप हमसे बात வார்த்தை कीजिए. எங்களுக்கு மன்னாவாய் வருவதாக. आपके वचन हमारे लिए मन्ना बनकर आने दीजिए. துக்க மயக்கங்கள், और सारे नींद जो சோர்வுகள், है, सारे कमजोरी जो है, सारे कमजोरी जो பிசாசின் है, வல்லமைகளை शैतान के सारे सामर्थ को இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम கட்டுகிறோம். से बांधते हैं. நல்ல கேட்கிற செவியை और தாரும். सारे सुनने वाले कान को आप दीजिए. நல்ல உணர்ந்து கொள்கிற ஆவியை और தாரும். अच्छे समझने वाले आत्मा को आप நல்ல दीजिए. வசனத்தை கேட்கக்கூடிய வாஞ்சையை और தாரும். अच्छे वचन को सुनने वाले चाहत को आप சத்தியத்தை दीजिए. புரிந்து கொள்ள கிருபை और தாரும். सत्य को समझने के लिए मदद சத்தியங்களை कीजिए. எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி அபியாசப்படுத்த और உதவி सत्य को हमारे जीवन को उपयोग करने के लिए सहायता कीजिए. இயேசுவின் நாமத்தில் और यीशु के नाम से கேட்கிறோம். मांगते हैं. ஆமென். आमेन. நல்ல கைகளை உயர்த்தி இன்னொரு அல்லேலூயா और சொல்லுங்க. एक हालेलुया बोलेंगे. சத்தமா இன்னொரு और அல்லேலூயா जोर से हालेलुया சொல்லுங்க. बोलेंगे. இன்னொரு அல்லேலூயா और एक சொல்லுங்க. हालेलुया बोलेंगे. உட்காருங்கள், सब बैठ கர்த்தர் உங்களை जाएंगे. ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे. எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு सब நம்புகிறேன். बाइबल लेकर आए हैं, इस तरह भरोसा நோட்டு करता हूँ. புத்தகம் கொண்டு வந்திருப்பீங்கன்னு और நம்புகிறேன். नोटबुक लेकर आए रहेंगे, इस तरह ஒரு भरोसा பேப்பர் करता हूँ. பேனா எடுத்து पेपर எழுதுங்க. और पेन लेकर आप அது लिखिए. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். और ये आपके लिए आशीर्वाद होगा. சும்மா வெறும் வசனத்தை மட்டும் எழுதக்கூடாது. ऐसे सिर्फ वचन को ही नहीं लिखना है. என்ன குறிப்பு சொல்றாங்களோ அதை எழுத वो வேண்டும். जो बोलते हैं वो भी लिखना है. குறிப்பை வீட்டிலே போய் वो தியானிக்க पॉइंट को घर में जाकर आपको ध्यान அது करना உங்களுக்கு है. ஆசீர்வாதமா वो இருக்கும். आपके लिए आशीर्वाद होगा. பாஸ்டர் டேவிட் ரமேஷ் நல்ல அருமையான வார்த்தை और डेविड கொடுத்தார். रमेश भाई जो है अच्छे संदेश को लेकर சபையை आए थे. குறித்து தெளிவான வார்த்தைகளை कलीसिया के கொடுத்தார். बारे में
में अच्छे संदेश को लेकर आए சபை ஆண்டு थे எப்படி இயேசுவின் ரத்தத்தால் சம்பாதித்தார், और कलीसिया परमेश्वर कैसे अपने लहू से लिए சபை हैं எப்படி இயேசுவின் சரீரமா இருக்கிறது, और कलीसिया कैसे परमेश्वर का शरीर है, சபை எப்படி ஆண்டு கட்டி எழுப்புகிறார், परमेश्वर कलीसिया कैसे बांधते हैं சபை எப்படி और பரிசுத்தப்படுத்துகிறார், कलीसिया कैसे पवित्र करते हैं பரிசுத்தப்படுத்துகிற சபைக்காக இயேசு திரும்ப और வரப்போகிறார். पवित्र किए कलीसिया के लिए परमेश्वर लौट कर आने वाले हैं हालेलुया. हालेलुया நம்ம பரிசுத்தமா இருந்தா हम पवित्र रहेंगे तो கர்த்தருக்காக வாழ்ந்து हम ஊழியம் परमेश्वर के लिए செய்தா जीकर सेवा करेंगे இயேசு तो வரும்போது और यीशु आते அவருடைய समय வரிகளை எடுத்துக் उनके आगमन கொள்ளப்படுவோம். में परमेश्वर में लेने वाले கைகளை हैं உயர்த்தி ஹல்லேலூயா हम जाकर हालेलुया சொல்லலாமா? बोलेंगे ஹல்லேலூயா. हालेलुया நீங்க அவருடைய வரி காய்த்தமா आप இருக்கிறீங்களா? उनके आगमन के लिए तैयार हो क्या ஆமா, ரட்சிக்கப்பட்டிருந்தா हम उतार पाए हैं ஞானஸ்தானம் எடுத்திருந்தா हम बपतिस्मा लिए रहेंगे அவருடைய வரிகளை போக முடியும். उनके आगमन में तभी हम जा पाएंगे ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா अभी तक उतार नहीं पाएंगे வரிகளை तो போக முடியாது. उनके आगमन में हम जा नहीं पाएंगे இயேசு தம்முடைய சபைக்காய் திரும்ப और यीशु अपने வரப்போகிறார். कलीसिया के लिए लौट कर आने वाले हैं ஆயத்தமாய் வாழ हम வேண்டும். तैयार होकर हमें जीवन बिताना चाहिए டேவிட் ரமேஷ் நல்ல ஜோக் அடித்து और பேசினார். भाई डेविड रमेश जोर करके सब बता रहे थे ஹல்லேலூயா. हालेलुया ஒரு அவர் ஜோக் அடிச்சனால எனக்கும் நிறைய கதையெல்லாம் तो ஞாபகத்துல வரும். मजाक किए इसलिए मुझे बहुत सारी कहानियां याद आने लगा है நான் கதை சொல்லிட்டு இருந்தா பிரசங்கம் பண்ண अगर मैं முடியாது. कहानी बोलता रहूंगा संदेश नहीं दे ஒரு पाऊंगा கதை மாத்திரம் உங்களுக்கு सिर्फ சொல்றேன். एक ही कहानी बताऊंगा பரலோகத்துக்கு ஒரு நாளைக்கு பாஸ்டர் சபையில இருந்து ஒரு விசுவாசி போனான். और स्वर्ग के लिए एक दिन फास्टर और उसके विश्वासी गए இந்த பாஸ்டர் சபையில இருந்த விசுவாசி ஒரு நல்ல ஆட்டோ டாக்ஸி டிரைவரா இருந்தார். वो फास्टर के विश्वासी जो है अच्छे टैक्सी ड्राइवर थे वो அப்ப ரெண்டு பேருக்கும் பரலோகத்துல பரிசு கொடுக்கப்பட்டது. और दोनों को जो है स्वर्ग में गिफ्ट दिया गया அப்ப ரெண்டு பேருக்கும் பரிசு கொடுக்கும்போது அந்த தேவதூதன் பரிசு கொடுக்கும்போது பாஸ்டர் யோசித்தாரு, என் சபையில இருந்து இந்த ஆட்டோ டிரைவருக்கு ஆண்டவர் என்ன பரிசு கொடுக்க और போறார். दोनों को प्राइज देते समय कलीसिया के फास्टर सोचने लगे ऑटो ड्राइवर को परमेश्वर ने क्या प्राइज दिए रहेंगे முதல்ல பாஸ்டருக்கு ஒரு பரிசு ஆண்டவர் और கொடுத்தார். पहले फास्टर के लिए परमेश्वर एक प्राइज को பாஸ்டருக்கு दिए நல்ல பரிசு ஊழியம் செய்து கர்த்தர் கொடுத்தப்ப பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். जो सेवा दिए इसके लिए प्राइज दिए जो फास्टर बहुत खुश हो चुके थे वो அப்புறம் ஆட்டோ டிரைவர் பின்னாடியே நின்னுட்டு उसके இருக்காரு. बाद ऑटो ड्राइवर पीछे ही खड़े थे वो இந்த டிரைவருக்கு என்ன பிரைஸ் கிடைக்குது? तो ये ड्राइवर को क्या प्राइज நம்ம मिलेगा சர்ச்சில தான ஒரு वो விசுவாசி हमारे कलीसिया के विश्वासी நல்ல है டாக்ஸி ஓட்டிட்டு वो இருந்தாரு. अच्छी टैक्सी चला रहे இவருக்கு थे என்ன பிரைஸ் கிடைக்குது? इन्हें क्या प्राइज मिलेगा அப்ப பாஸ்டரோட பெரிய பிரைஸ் ஆண்டவர் டாக்ஸி டிரைவர் கொடுத்தார். फास्टर से बड़ा प्राइज को परमेश्वर टैक्सी ड्राइवर को दिए அப்ப பாஸ்டர் கொஞ்சம் तो வருத்தமாயிடுச்சு. फास्टर थोड़ा दुख हो गए थे அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்டார், परमेश्वर देख के पूछे ஆண்டவரே ஒரு என் சர்ச்சில் சாதாரண விசுவாசி, परमेश्वर मेरे कलीसिया के साधारण ஒரு विश्वासी டாக்ஸி है ஓட்டுனவர், सिर्फ टैक्सी चलाते हैं वो அவருக்கு நீ பெரிய பிரைஸ் கொடுத்தீரே. और इनके लिए अब इतना बड़ा इनाम दिए இவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சேன், मैंने इतने साल से सेवा किया எனக்கு என்னை விட பெரிய பிரைஸ் அவருக்கு अब கொடுத்தீரே. मुझसे बढ़कर इनाम अब उनको இது दिए சரியில்லான்றது காரணம் என்னன்னு கேட்டார். और ये ठीक नहीं है परमेश्वर कारण क्या है அவருக்கு தேவதூதன் பதில் और சொன்னார், इसके लिए देवदूत उत्तर देता है நீ பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது और फास्टर संदेश देते समय நிறைய பேர் தூங்கிட்டாங்க. बहुत लोग सो गए थे ஆமா ஆமான்ட்டாங்க. हाँ हाँ बोल दिए பாஸ்டர் அதை கண்டுக்காமையே பிரசங்கம் फास्टर பண்ணார். देखे बिना संदेश देते जा रहे थे அதனால वो நிறைய பேர் ரட்சிக்கப்படல, और इसलिए अनेक लोग उतार नहीं அதனால पाए நரகத்துக்கு போயிட்டாங்க. वो अनेक लोग नरक में चला ஆனா गए அந்த டாக்ஸி டிரைவர் வண்டி लेकिन ஓட்டும் टैक्सी போது ड्राइवर गाड़ी चलाते समय அவர் வண்டி அவ்வளவு வேகமா ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுனனால वो गाड़ी इतना तेजी से चलाते हैं इसलिए வண்டியில இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. और गाड़ी में रहने वाले सारे लोग எங்க डरने இன்னைக்கு செத்து लगे போயிருவோம்னு சொல்லி ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே ரட்சியும் பாவத்தை மன்னியுனாங்க. और कहीं मर जाएंगे बल्कि परमेश्वर रक्षा कीजिए बोलने लगे அதனால பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்டதை விட और फास्टर प्रार्थना करके उसे उतार पाए उनसे டாக்ஸி बढ़कर டிரைவர் வண்டி ஓட்டி ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர். जो टैक्सी ड्राइवर गाड़ी चलाकर उतार पाने वाले बहुत सारे लोग हैं டாக்ஸி டிரைவருக்கு பெரிய பிரைஸ் और इसलिए टैक्सी ड्राइवर उनके लिए बड़ा इनाम है इस तरह परमेश्वर बोलने लगे அதனாலதான் பாஸ்டர் டேவிட் ரமேஷ் பிரசங்கம் பண்ணும்போது உங்களால தூங்கவே விடுறது और इसलिए फास्टर डेविड रमेश करते समय सोने नहीं दिए அதனால அவருக்கு பெரிய பிரைஸை கத்தர் और इसलिए வச்சிருக்காரு. बड़ा इनाम उनके लिए रखे हैं ஹalleluya. हालेलुया அதனால நான் உங்களை தூங்க விட மாட்டேன். इसलिए आपको मैं भी सोने नहीं दूंगा நல்லா விழிப்பாய் கேளுங்க. अच्छे ध्यान से सुनिए என் சகோதரன் போற இடத்துல எல்லாம் கேட்பாரு, और मेरे भाई जाते समय हर जगह पूछते हैं தூங்குறவங்கள சத்தமா ஒரு அல்லேலூயா और सोने वाले हर சொல்லுங்க. कोई जोर से हालेलुया बोलिए बोलते हैं நிறைய பேர் அல்லேலூயா சொல்லுவாங்க. बहुत सारे लोग हालेलुया बोलते हैं நானும் போய் நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன். और मैं भी बहुत सारी जगह पर कोशिश किया தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. और सोने वाले सब लोग हालेलुया என் बोलिए பிரசங்கத்துல யாருமே அப்படி சொன்னது लेकिन நான் मेरे संदेश கேட்டது. में ऐसे कोई बोलते हुए सुनाई नहीं दिया अभी तक मुझे। பாம்பேல ட்ரை பண்ணி और பார்க்க मुंबई வரோம். में भी ट्राई करना चाहता हूँ मैं தூங்குறவங்கள சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. सब लोग जोर से हालेलुया बोलेंगे ஒரு கை ரெண்டு கை மாத்திரம் और உயர்ந்து, सिर्फ 2 हाथ उठा हुआ है அது மொழிபெயர்ப்புல வந்த மிஸ்டேக்கா अनुवाद में இருக்கு. आने वाले मिस्टेक होता रहेगा ஆமா சரி ஓகே. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தை விழிப்பாய் கேட்போம், हम परमेश्वर के शब्द को अच्छे से ध्यान से सुनेंगे ஆசீர்வதிக்கப்படுவோம். आशीष पाएंगे ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வண்ணமாக और जिस तरह आपको पहले ही बताए எங்க हैं சபையினுடைய பல புத்தகங்கள் உங்களுக்கு உண்டு. जो हमारे कलीसिया के बहुत सारे पुस्तक आए அவைகளை हैं கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். उसे ले लीजिए खरीद लीजिए நான் எழுதின புத்தகங்கள் जो मैं लिखा हूँ सीडीகள் पुस्तक सीडी எங்க சபையில பிரசங்கம் பண்ண வார்த்தைகள் जो हमारे कलीसिया में संदेश दिए हैं அவைகள் सारे உங்களுக்கு शब्द ஆசீர்வாதமா वो
आपके लिए आशीर्वाद होगा। என்னுடைய மனைவி और मेरी நல்ல पत्नी, பிரசங்கம் பண்ணுவாங்க, वो अच्छे से प्रचार करती है பெண்களுக்கு நல்ல ஆலோசனை और எழுதுவாங்க. लेडीज लोग के लिए अच्छे उपदेश देते हैं। அவர்கள் திருமறையில் பெண்கள் என்கிற புத்தகத்தை वो எழுதியிருக்கிறார். जो स्त्रियों के ऊपर एक पुस्तक को लिखे हैं, இந்த புத்தகத்தை ஒவ்வொரு பெண்களும் வாங்கி वो வாசிக்க पुस्तक हर एक स्त्री लेके पढ़कर அது देखिए, உங்களுக்கு वो ஆசீர்வாதமா आपके இருக்கும். लिए आशीर्वाद होगा। இந்த புத்தகம் CD நீங்க और ये வாங்குனீங்கன்னா पुस्तक और सीडी को आप लेंगे तो உங்களுக்கு சர்ச் மேகசின் இலவசமா आपकी கொடுக்கும். कलीसिया के मैगजीन जो है फ्री में दिया जाएगा, அதை நீங்கள் இலவசமாய் उसे फ्री பெற்றுக்கொள்ளலாம். में पा सकते हैं। எல்லா CD DVD எல்லாம் 100 ரூபாய் விலை जो உள்ளது. हर एक सीडी डीवीडी जो है 100 रुपया का பல है, புத்தகங்கள் 100 ரூபாய் விலை और बहुत உள்ளது. सारी पुस्तक 100 रुपए के लिए है। அதெல்லாம் உங்களுக்காக 50 ரூபாய் वो கொடுக்கும். सारी पुस्तक सिर्फ आपके लिए 50 रुपए में देते இன்றைக்கு हैं। தான் கடைசி நாள். आज ये अंतिम दिन है, இந்த நாள்ல நீங்கள் அவைகளை வாங்கி ஆசீர்வதிக்கப்படுங்க. आज के दिन उसे लेकर अब आशीष அதை पाइए, வாங்கி மற்றவர்களுக்கு கொடுங்க. उसे लेकर दूसरे लोगों को आप दीजिए। பட்டணத்துக்கு பாஸ்டர் அழைத்ததற்காக आपके नगर के लिए जो சந்தோஷப்படுகிறேன். पास्टर को बुलाए हैं धन्यवाद உங்களோடு करता கூட हूँ। கர்த்தருடைய வார்த்தை இந்த 3 நாள் பகிர்ந்து கொண்டது சந்தோஷம். जो आपके बीच में 3 दिन संदेश दिए, बहुत खुशी की बात है। பாஸ்டர் எங்களை மிக அன்பாய் கவனித்தார். और पास्टर बहुत प्रेम से हमें देखभाल की है। உங்களை எல்லாம் கடலை மிட்டாய் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. आप सबको चिक्की मत खाओ इस तरह बोले, ஆனா எங்களுக்கு நிறைய கடலை மிட்டாய் வாங்கி लेकिन हमें கொடுத்தாரு. बहुत सारे चिक्की लेकर आकर दिए। ஆமா, எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிறைய வாங்கி जो भी கொடுத்தாரு. हमें जरूरत है सारे कार्य को लेकर आकर நல்ல दिए, தினந்தோறும் நல்ல செழிப்பான ஆகாரத்தை கொடுத்து जो हर एक दिन अच्छा खाना देकर எங்களை குண்டாக்கி அனுப்ப हमें விரும்புகிறார். मोटा कर कर भेजना चाहते हैं। எங்களுடைய மத்திய பிரதேசம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. जो हमारे मध्य प्रदेश बड़ा होते ही जा रहा है, ஆகவே பாஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. इसलिए पास्टर का परमेश्वर आशीष करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। புதன்கிழமை தோறும் புதிய யுகம் என்ற தொலைக்காட்சியிலே நான் கர்த்தருடைய வார்த்தை और பேசுகிறேன். बुधवार के दिन पुदिया युगम नाम के चैनल में बात करने वाले हैं। உங்களுக்கு புதிய யுகம் தொலைக்காட்சி வரும் என்றால் अगर वो चैनल आपके புதன்கிழமை पास आता रहेगा காலையில तो बुधवार के दिन सुबह காலை 6 மணிக்கு நீங்கள் और கேட்கலாம். सुबह 6:30 बजे सुन सकते हैं। கர்த்தருடைய வார்த்தை अनेகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். परमेश्वर का शब्द अनेक लोग के लिए आशीर्वाद होगा। இன்னைக்கு உங்களுக்கு சகரியா புத்தகத்திலிருந்து பேசுகிறேன். आज आपके लिए जकरिया पुस्तक से बात करते हैं, சகரியா 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே और जकरिया 4 अध्याय 2 वचन தேவ में தூதன் சகரியாவை பார்த்து கேட்ட கேள்வி, परमेश्वर का दूत जो है जकरिया से पूछता है, சகரியாவே நீ காண்கிறது என்ன? और जकरिया तू क्या देखता है? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு आज मेरे संदेश का हेडिंग जो நீ है, காண்கிறது என்ன? तू क्या देखता है? பக்கத்துல பார்த்து கேளுங்க, और बाजू में रहने वाले நீங்க देखकर என்ன पूछिए, பாக்குறீங்க? आप क्या देखते हो? உங்களை பார்த்து நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா अगर आपको देखकर आप क्या देखते हो पूछेंगे तो, நான் எல்லாம் வெள்ளை துணியா பாக்குறேன் और सब सफेद कपड़ा को मैं देख रहा हूँ उस तरह அல்லது வேற बोलेंगे। எதையாவது சொல்லுவீங்க. या फिर और कुछ कार्य को இங்கே बताएंगे। ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான கேள்வியை और கேட்கிறார். बहुत मुख्य प्रश्नों को परमेश्वर पूछते நீ हैं, காண்பதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். और तू जो देख रहा है वही आपके भविष्य को बनाता है। நீ உன்னுடைய ஆவியில் பார்ப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். तू जो आत्मा में देखते है वो आपके जीवन के लिए आशीर्वाद बनकर அதை रहेगा, நீ காண்கிறது மிக முக்கியமான காரியம். और उसे देखना बहुत जरूरी कार्य है। உங்க वो பாஸ்டர் தன்னுடைய சாட்சியனோடு பகிர்ந்து கொண்டார். फास्टर जो है उसकी गवाही मेरे साथ बांट लिए அவரை थे, ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி और एक दिन परमेश्वर उनके लिए दर्शन होकर சகரியா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்படியாய் சொன்னார். और जकरिया 4 अध्याय पढ़ने के लिए कहते இந்த हैं। அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தையின்படி அவரை ஊழியத்துக்கு அழைத்தார். वो अध्याय में रहने वाले वचन के द्वारा सेवा में बुलाते हैं परमेश्वर இன்றைக்கு को। உங்களுக்காக ஜெபித்த பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். आज आपके लिए प्रार्थना करते समय परमेश्वर वचन को याद दिलाने के लिए कहते ஆகவே हैं। சகரியா 4வது அதிகாரத்திலிருந்து உங்களோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிறேன். और जकरिया 4 अध्याय से वचन को बताता हूँ। இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் என்கிற தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தார்கள். और इजराइल के लोग जो है बाबिलोन नाम के देश में गुलामी में थे, 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திலே சிறைவாசம் அனுபவித்தார்கள். और 70 साल से गुलामी में थे। 70வது ஆண்டிலே தேவன் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக और 70वें साल में यिर्मयाह भविष्यवक्ता को बताए थे शब्द पूरा होने के लिए கிமு 536ஆம் வருஷத்திலே பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்ப வந்தார்கள். और 530वें साल में जो परमेश्वर बाबिलोन से इजिप्ट में जाने के लिए நெகேமியா எஸ்ரா போன்ற தலைவர்கள் அவர்களை எருசலேமுக்கு நேராக அழைத்து வந்தார்கள். और नेहमिया इस्राएल जैसे जो भविष्यवक्ता जो है उन्हें एरुशलेम की ओर लेकर ஆனால் जा அவர்கள் रहे थे, எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது लेकिन एरुशलेम वापस लौट कर आते समय எருசலேம் தீயினால் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடந்தது. और एरुशलेम जो है आग के द्वारा जलाया हुआ था, எருசலேம் பாழாய் கிடந்தது. और एरुशलेम जो है नाश हुआ परिस्थिति में था, அதன் வாசல்கள் எல்லாம் தீக்கு और இரையாக்கப்பட்டிருந்தது. उसके सारे चीज जो है अग्नि के लिए भोजन बन चुका था, மதில்கள் எல்லாம் இடிந்து காணப்பட்டது. सारे दीवार गिरा हुआ नजर आया। அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து தங்கள் தாயகம் திரும்பின இஸ்ரவேல் மக்கள் और बाबिलोन से मुड़कर वापस आने वाले इजराइल लोग जो அதை है பார்த்த பொழுது மிகுந்த மனவேதனைப்பட்டு அழுத
அழுதார்கள். वो देखते ही बहुत दुख हुए और रोने लगे. இது திரும்ப கட்ட முடியுமா? इसे वापस हम बांध सकते हैं क्या? ஆலயம் இடிந்து கிடக்கிறது. कलीसिया गिरा हुआ है. நகரம் மண்மேடாய் और இருக்கிறது. नगर जो है मिट्टी बन चुका எல்லாம் है. பாலாய் அவாந்தர வெளியாய் வனாந்தரமாய் இருக்கிறது. और सब जो जंगल के समान नजर आ रहा है. அவ்வளமான சமயத்தில்தான் और वैसी परिस्थिति में தீர்க்கதரிசியாகிய சகரியாவிற்கு और भविष्यवक्ता जकरिया के लिए தேவன் ஒரு தரிசனம் தந்தார். परमेश्वर एक दर्शन को देते हैं. சகரியா என்று சொன்னால் और जकरिया उसका मतलब जो है தேவன் உன்னை நினைத்திருக்கிறான் परमेश्वर को स्मरण करते हैं इसका मतलब है. சகரியா ஒரு தரிசனத்தின் புத்தகம். और जकरिया एक दर्शन का पुस्तक है वो. சகரியாவில 8 தரிசனங்கள் உண்டு. और जकरिया में 8 प्रकार के दर्शन के बारे में लिखा गया இது है. 5வது தரிசனம். और ये 5वां दर्शन ஒரு है. குத்து விளக்கை பற்றி ஒரு தரிசனத்தை और एक दीप के தருகிறார். बारे में परमेश्वर एक दर्शन को देते हैं. சகரியாவை தேவன் எழுப்பி और जकरिया को परमेश्वर जगाकर சகரியாவே நீ பார்க்கிறது என்ன என்று கேட்டார். जकरिया तू क्या देखता है परमेश्वर पूछते தரிசனத்தை हैं. பார்த்த பொழுது சகரியா சொன்னான், और दर्शन को देखते ही जकरिया कहता है ஆண்டவரே நான் ஒரு எரிகிற குத்து விளக்கை காண்கிறேன். परमेश्वर एक जलने वाले दीप को मैं देखता हूँ. இந்த குத்து விளக்குல 7 அகல்கள் அல்லாவிட்டால் 7 விளக்குகள் இருக்கிறது. और उसमें 7 प्रकार के दीप है. அந்த குத்து விளக்கின் 7 அகல்களுக்குள்ளாய் பொற்குழாயில எண்ணெய் போகிறது. और उसमें से नलियों में से तेल जाता है. அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கிறது. वो दीप जलकर प्रकाशित होता है. அன்று தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து கொண்டான். वो अपने दर्शन को बांट लेता है. ஆண்டவர் உனக்கு சொன்னார், परमेश्वर कहते हैं காண்கிறது சரி என்று जो சொன்னார். देख रहा है सही है परमेश्वर कहते குத்து हैं. விளக்கு எதற்கு அடையாளம்? और दीप जो है किसको बताता है, குத்து क्या बताता விளக்கு है? தேவ பிரசன்னத்துக்கு और அடையாளம். दीप जो है परमेश्वर की प्रसन्नता को दिखाता பழைய है. ஏற்பாட்டின் காலத்திலே और पुराने नियम के समय ஆசரிப்பு கூடாரத்திலே पर याजक के तंबू அந்த में குத்து விளக்கு தேவனுக்கு முன்பதாக எப்போதும் எரிந்து பிரகாசித்துக் கொண்டே वो இருந்தது. दीप जो है परमेश्वर के सामने रहकर हमेशा चलता रहता था. வெளிப்படுத்தின விசேஷத்திலே और प्रकाशित वाक्यों के पुस्तक 1ஆம் में से அதிகாரத்திலே पहला अध्याय में இயேசு 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிற தேவனாய் और இருந்தார். यीशु 7 सोने के दीपों के बीच में मंडलाने वाले परमेश्वर थे. அந்த பொன் குத்து விளக்கானது वो सोने के दीप जो है தேவனுடைய திருச்சபையை वो குறிக்கிறது. कलीसिया को दिखाता है. இயேசு சபையை நேசிக்கிறார். यीशु कलीसिया से प्रेम करते இயேசு हैं. சபையின் நடுவிலே உலாவுகிறார். यीशु कलीसिया के बीच में मंडलाते இயேசு हैं. சபையை கட்டுகிறார். यीशु कलीसिया को बांधते இயேசு हैं. சபையை यीशु ஆசீர்வதிக்கிறார். कलीसिया को आशीष करते இன்றைக்கும் हैं. இந்த சபையின் நடுவிலே இயேசு உலாவுகிறார். आज भी इस कलीसिया के बीच में परमेश्वर मंडलाते இன்றைக்கும் இந்த हैं. திருச்சபை எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறார். आज भी इस कलीसिया के द्वारा परमेश्वर प्रकाशित होना चाहते இயேசு हैं. உலாவுகிற சபை और यीशु मंडलाने वाला जो அது कलीसिया எரிந்து பிரகாசிக்கிற சபையாய் वो जलकर இருக்கும். प्रकाशित होने वाला அது कलीसिया ஒளி தருகிற होगा. சபையாய் वो இருக்கும். ज्योति देने वाला कलीसिया இன்றைக்கு रहेगा. நம்முடைய சபையின் நடுவிலே आज हमारे कलीसिया के बीच में இயேசு எழுந்து